நீங்க நகர்ப்புற வளர்ச்சித்துறையில அங்க பணியாளர் நியமிப்பதுல 800 கோடி ஊழல். அது இன்னும் கொஞ்ச நாள்ல போறாங்க. பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நாமளா ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம். ஏன்னா எங்க யாரா இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க. ஆனா எதிரியே இல்லாம போயிருவாங்க. அது எந்தெந்த கட்சியில எங்க போவாங்கன்னு தெரியாது. ஆனா பத்திரமா போய் இருக்கிற இடத்துல இருப்பாங்க. இன்றைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா அங்க திமுக மேயர் 200 கோடி வரி வருவாயில் மட்டும் ஊழல். எந்த அரசாங்கம்? திமுக அரசாங்கம். யாருக்குன்னா திமுக மேயர் மதுரையில. இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சிருக்குது 200 கோடி ஊழல்னு. அந்த வரி எதுக்கு போட்டாங்க? ஆட்டுக்கு, மாட்டுக்கு, பன்னிக்கு, எல்லாத்துக்கும் வரி. பன்னிக்கு போட்ட வரியில் கூட ஊழல் செய்யற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். எவ்வளவு கொடுமை! அதே போல திண்டுக்கல்ல ஊழல், அந்த மாநகராட்சியில. அது மட்டுமல்ல, அங்க பங்கு பிரிப்புல காஞ்சிபுரத்துல பிரச்சனை, கோயம்புத்தூர்ல பிரச்சனை, திருநெல்வேலியில் பிரச்சனை. இப்படி இருக்கிற மேயர் எல்லாம் மாறி மாறி வந்திருக்கிறாங்க.